வணக்கம் ஐயா. என்ன வயசாகுது உங்களுக்கு? 70 வயசு. ரெஸ்ட் எடுக்கிற வயசில் 70 வயசில் வேலை பார்க்குறீங்க? அப்படியா? அப்படியா? ஓ, பாடுபட்ட உடம்புல இருக்கிற வேறு வடியும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்குங்கிறீங்க. ஓ அப்படியா, சூப்பருங்க ஐயா. இது நல்லா இருக்கு இதை கேட்குறதுக்கு. ஏன்னா சும்மா இருந்தால் சீக்கு தான் வரும், வியாதி தான் வரும். சரி சரிங்க. உங்கள் பேர் என்னங்க ஐயா? கொள்ளுப்பருப்பு, தட்டைப்பருப்பு, பயிறு. மெயின். இன்னைக்கு அதெல்லாம் போய் களி சாப்பிட்றீங்க. இப்பவும் களி சாப்பிட்றதுனால தான் ஹெல்த்தாக இருக்கிறீங்க. பரவாயில்லைங்க ஐயா. இருக்க முடியாது. ஓ, அந்த அளவுக்கு ஆரோக்கியம், அந்த காலத்து ஆரோக்கியம் தான் பின்ன சேர்த்துக்கிறீங்க. இப்போ வர சாப்பாடு பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இப்போ சாப்பாடெல்லாம் எப்படி இருக்கு? இப்போ வர சாப்பாடு வேஸ்ட்டு. அது புண்ணியமே இல்லை. ஒரு சத்து இல்லை. ஓ, அதில் தான் வியாதிலாம் வருதுங்கிறீங்க. ஓ, குக்கரில் வச்சு சாப்பிட்றதுனால தான் நோவே வருதுங்கிறீங்க. ஆனால் நீங்கள் இன்னமும் மண் சட்டியில் தான் செய்கிறீங்க. அதனால தான் இன்னமும் இளமையாக இருக்கிறேன், இன்னமும் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறேங்கிறீங்க. இல்லைன்னா மரம் ஏற முடியாது, எண்ணெய் வெட்ட முடியாது. ரைட். முடியாது. பெரிய வயசு தாங்க ஐயா. சூப்பருங்க ஐயா. நீங்கள் தான் மரம் மாரி இளநீ வெட்டுறீங்க. சூப்பருங்க ஐயா. மரத்தில் ஏறி வெட்டுறீங்க. நீங்கள் சொன்ன கருத்து, நீங்கள் சொன்ன விஷயம் உண்மைதாங்க ஐயா. ரொம்ப நல்லது. நல்லதுங்க ஐயா. அருமைங்க ஐயா. நான் கேட்குறது என்ன, யார் வேணால் கேட்குறது அது வேறுங்க. நீங்களாம் அந்த காலத்துலேருந்து இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த உணவுங்கிற முறையை வந்து கரெக்டாக பயன்படுத்திட்டு இருக்கிறீங்க. அதனால தான் இன்னமும் ஹெல்த்தாக இருக்கிறீங்க, இந்த வயசுல ஹெல்த்தாக இருக்கிறீங்க. அதுதாங்க வேறு ஒன்றும் இல்லை. இப்போல்லாம் வந்து எங்கள் ஏஜ்லேயே பாருங்கள் 35 வரதே பெருசு. அப்படியே